ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் நம்ம ஊர் பேருன்ற சீரீஸில் பார்க்க போகிற மாவட்டத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம். ஏன் அந்த மாவட்டத்துக்கு அந்த பேர் வந்தது, அதுக்கான காரணத்தை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாவட்டத்துடைய பல சிறப்புகள் இருக்குது, அதை சொல்ல போகிறேன். அதையும் நீங்கள் கொஞ்சம் கேட்டுக்கலாம். என்னென்னா பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே என்னென்னா புனித ஸ்தலங்கள் இருக்கிற ஒரு ஊர் தான் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம். அங்கே தான் நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த இடமும் கூட நம்ம அங்கே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரவாசனை பேசியிருப்பார் பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னாலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய விடுதலை போருக்காக வித்திட்ட ஒரு மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம். அதில் முக்கிய பங்கு பெற்றவங்களை பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் மற்றும் மருது சகோதரர்கள் அந்த இடத்துல தான் தங்களுடைய விடுதலை போராட்டத்தை துவங்கினாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சீரா புராணம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம முஸ்லீம்களுக்காக எழுதப்பட்ட ஒரு காவியம்னு கூட சொல்லலாம். அதுக்காக உதவி புரிந்த மன்னர் வள்ளல் சீதகாதி அவர் பிறந்த ஒரு மாவட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் தான். அது மட்டும் இல்லாமல் அங்கே சிறப்பு வாய்ந்த இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி. அந்த தனுஷ்கோடியோடைய சிறப்பு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது எப்படி அழிஞ்சு போச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படின்னா 1964 மன்னார் வளைகுடாவில் ஏற்பட்ட ஒரு புயல், பெரும் புயலால் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுஷ்கோடி பார்த்தீங்கன்னா அழிக்கப்பட்டது. அந்த பெரும் புயலால் ஏகப்பட்ட உயிர்கள், ரயில் பெட்டிகள், ரயில் தண்டவாளங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டது. இது ஒரு சிறப்புன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா. அதுக்கு மட்டும் இல்லாமல் அங்கே முதல்ல பார்த்தீங்கன்னா கடலில் பாலம் காட்டின ஒரு மாவட்டம் பார்த்தீங்கன்னா, அது மாவட்டம்னு சொல்கிறது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் தான் முதல்ல காட்டினாங்க. அதுதான் பாம்பன் பாலம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாலத்தில் தரைவழி போக்குவரத்து இருக்குது, ரயில் வழி போக்குவரத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கப்பல் போக்குவரத்து, இது மூணுமே ஒரு சேர இருக்கிற ஒரு மாவட்டம் பார்த்தீங்கன்னா தற்போதைய ராமநாதபுரம் மாவட்டம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு ஏன் ராமநாதபுரம் மாவட்டம்னு பேர் வந்தது, அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா ராமன் சீதையை மீட்டு கொண்டு போகிறதுக்காக ராமநாதபுரம் வந்ததுனால தான் இந்த மாவட்டத்துடைய பேர் ராமநாதபுரம்னு சொல்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ராமநாடுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாளடைவில் பார்த்தீங்கன்னா அதையே ராமநாதபுரம் மாவட்டமாக அறிவிச்சிட்டாங்க நம்மளுடைய அரசு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கான பெயர் காரணம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.